ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டி 50ல் ட்ரேடிங் எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதுவும் நெஃப்டி 50ல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இதில் ட்ரேட் எப்படி செய்வதுன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெஃப்டி 50யோட சார்ட்டில் தான் நீங்கள் எப்போதுமே டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும். அதை வீக்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக உள்ளே நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸோ அது அப்படியே இன்ஃப்ளேட் ஆகி நீங்கள் எங்கே வந்திருப்பீங்க அப்படின்னா, நெஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பண்ண வந்திருப்பீங்க. அப்போது இங்கே என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் அப்படி தெரிஞ்சிருக்கும், ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்ருக்கும். சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போச்சா நம்ம பை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டே இந்த ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுது, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தாலே ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக ஓரளவுக்கு ஸ்கேல்பிங் பண்ணுற அளவுக்கு தாராளமாக ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம். அப்போ இந்த வீக்லி பிரேக் அவுட் ரொம்ப முக்கியம். அப்போது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேராக போய்ட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நெஃப்டி 50 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? சென்டரில் ட்ராவல் ஆகிட்டுருக்குல. இப்போ பேங்க் நிஃப்டி இதில் போயிட்டுருக்கு 24,810 இருக்குல்ல, இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன். இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்குல்ல, இது என்ன அப்படின்னா இந்த மணி. இந்த ஒயிட் கலர் இருக்கா, இது காலுக்கு அவுட் ஆஃப் த மணி, இது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? ஸோ வேல்யூஸ் இது தான். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்டரில் இருக்கிறத இதில் அட் த மணின்னு சொல்லுவோம். அதாவது 24,800ம் 24,850ம் அட் ப்ரெசண்டில் இருக்குல்ல. ஸோ இதனால் இது அட் த மணி. சரிங்களா? இது ரெண்டு சைடுமே சேம் தான். மற்றபடி வேல்யூஸ் எல்லாம் இதுக்கு மாறும். இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு சைடு நீங்கள் கவனமாக படிச்சிட்டாலே போதும், இன்னொரு சைடு உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு தெரியும் போது என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் 1லேருந்து அப்படி 2 3 அப்படி ட்ராவலாக 24,800 வரைக்கும் தொட்டுகிட்டே வந்திருக்கு. அதனால தான் அது என்னது அப்படின்னா இந்த மணி. சரிங்களா? அட் த மணினா அட் ப்ரெசண்டில் இருக்குல்ல வேல்யூவில். அவுட் ஆஃப் த மணினா 24,900லாம் இன்னும் தொடவே இல்லை. சரிங்களா? ஸோ தொடாததுனால இது என்னது அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச 24,800 அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் வரும்போது எப்போவுமே பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதிலேயே ட்ரேட் எடுத்துருங்க. பெஸ்ட்டான விஷயந்தான். சரிங்களா? ஸோ அப்படி ரவுண்டு ஃபிகராக நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா? இதில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அதாவது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை உங்களுக்கு என்ன ஆயிரும், எக்ஸ்பைரி டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 22ஆம் இதனுடைய எக்ஸ்பைரிங்க உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இதை விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே ஆகஸ்ட்டில் அடுத்த டேட் இல்லை, 29 ஆகணும், இங்கே டேட்டே இல்லை அப்படின்னா ஆகஸ்ட்னு போட்டிருக்கா, இதில் எந்த டேட்டும் போடாது இருக்கா, இதுதான் ஃபைனல் கான்ட்ராக்ட். சரிங்களா? அடுத்த பேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னா செப்டம்பர். சரிங்களா? வியாழக்கிழமை 5ஆம் செப்டம்பருக்குள்ளது என்ன இருக்குது பாருங்கள். அப்புறம் 12ஆம் இருக்கும், அப்புறம் 19ஆம் இருக்கும், 26 இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த செப்டம்பருங்கிறது லாஸ்ட்டு கான்ட்ராக்ட். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த கான்ட்ராக்ட்னாலும் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஆனால் இன்ட்ராடே அப்படிங்கும்போது நான் அது லைவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது இதில் என்ன கணிக்கிறோம் அப்படின்னா 24,900 போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காலை பை பண்ணணும். இல்லை இது 24,700 கீழே தான் இறங்கும் அப்படின்னா புட்டை பை பண்ணணும். இந்த பைங்கும்போது உங்களுக்கு குழப்பம் வரும். அதாவது நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா சிஇ பிஇனா கால் யூரோப்பியன் புட்டு யூரோப்பியன். சரிங்களா? ஸோ
இங்கே நீங்கள் வரும்போது மார்க்கெட் மேலே ஆகுதுன்னா காலை பை பண்ணுங்கள், மார்க்கெட் கீழே சரிதுன்னா புட்டை பை பண்ணணும், செல் பண்ணிடக்கூடாது, மறந்துடாதீங்க. பை தான் சரிங்களா. இதுதான் ஆப்ஷனில் கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமே சரிங்களா. நீங்கள் உள்ள சப்ஜெக்ட் படிக்கச்ச, நான் MBA பேப்பர் படிக்கச்ச உள்ளே கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பான் சரிங்களா. பையர் ஹேஸ் ரைட், செல்லர் ஹேஸ் நாட் ரைட், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறி மாறி வரும். பட் இருப்பினும் பேசிக்காக நீங்கள் இது புரிகிற விஷயம் இதை நீங்கள் பார்த்தாலே போதும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் மேஜராக சொல்கிற விஷயமே இதெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா. இனிஷியலாக தான் கஷ்டமாக இருக்கும். இதுக்கடுத்து இந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நீங்கள் அந்த லெவலுக்கு வரணும். ட்ரேட் ரொம்ப ஈஸி, ஆனால் இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற விதம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க, இப்போ மார்க்கெட் மேலே போகும் சரிங்களா, 24,800க்கு மேலே போகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலை பை பண்ணுங்கள். இதில் இன்ட்ராடே சரிங்களா, ஓவர் நைட் ரெண்டுமே ஒன்று தான். இதில் எதுக்குமே உங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா லிவரேஜ் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் ஓவர் நைட்லேயே எடுங்க. ஏன்னா இன்ட்ராடே எடுத்துட்டிங்கன்னா திரும்ப கன்வெர்ட் பண்ண முடியாது சரிங்களா. நீங்கள் எந்த வீக் கான்ட்ராக்ட்னாலும் எடுங்க, எந்த மந்த் கான்ட்ராக்ட்னாலும் எடுங்க, இன்ட்ராடேனா அன்றைக்கே க்ளோஸ் ஆயிரும். ஓவர் நைட்டில் எடுத்தாலுமே நீங்கள் இன்றைக்கி க்ளோஸ் பண்ண நினச்சா கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், சார் நான் ஓவர் நைட்னு எடுத்துட்டேன் அந்த லாஸ்ட் மந்த்தோ இல்லை அந்த லாஸ்ட் வீக் வரைக்கும் வச்சுருக்கணுமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஓவர் நைட்டில் எடுத்தாலுமே எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்ட்ராடேயில் மட்டும் ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் கவனமாக எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, நீங்கள் லாட் சைஸில் தான் எடுக்க முடியும். நீங்கள் ஷேர் வாங்கும்போது ஒரு ஷேர் அப்படின்னு நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு லாட் சைஸ் 25 சரிங்களா, 25, 50, 75, 100 இப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எத்தனை லாட் வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் ப்ரிஃபர் பண்ண நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஆப்ஷன் பையிங்கு காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ரீமியம் கரைகிறது உங்களுக்கு எப்போவுமே நமக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு குட் லக்காக அமையும் சரிங்களா. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.